இலங்கைக்கு கச்சா எண்ணெய் ஈராக், ஓமான், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்துதான் பெரும்பாலும் வருகிறது. மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் இருக்கின்ற ஹோர்மூஸ் நீரிணை தற்பொழுது பெரும் பதற்றத்தில் இருக்கிறது. எதிர்வருகின்ற நாட்களில் இலங்கையர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது? இலங்கை அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? வணக்கம், நான் உமாசங்கர் ஆரூரன். ஹோர்முஸ் நீரிணை மத்திய கிழக்கில் அமைந்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான நீரிணை. எண்ணெய் ஏற்றுமதி, உலக எண்ணெய் ஏற்றுமதியில் 20% இந்த பகுதியின் ஊடாகத்தான் இடம்பெறுகிறது. கிட்டத்தட்ட 1/5. அதே போன்று 30% LNG ஏற்றுமதி, லிக்விட் நேச்சுரல் கேஸ், இயற்கை எரிவாயு ஏற்றுமதியும் இந்த பாதையின் ஊடாகத்தான் இடம்பெறுகிறது. இந்த ஹோர்மூஸ் நீரிணையை ஈரான் தற்பொழுது மூடியிருக்கின்றது. அந்த பகுதியில் எண்ணெயை ஏற்றி சென்ற கப்பலை அது தாக்கியும் இருக்கின்றது. ஒரு நாளில் கிட்டத்தட்ட 1,70,00,000 பரல்கள் கச்சா எண்ணெய் இந்த பகுதியினூடாக கொண்டு செல்லப்படுகிறது. நினைத்து பாருங்கள், ஒரு நாளில் 1,70,00,000 பரல்கள். உலக சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிப்பதற்கு, கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பதற்கு இது தற்பொழுது வழிவகுத்திருக்கிறது. உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்குமாக இருந்தால் இலங்கையில் இறக்குமதி செய்கின்ற கச்சா எண்ணெய், இலங்கை இறக்குமதி செய்கின்ற கச்சா எண்ணெயினுடைய விலையும் அதிகரிக்கும். தற்பொழுது நான் இந்த ஹோர்மூஸ் அணையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த நாடுகள் குறித்த அந்த படத்தை இங்கே காண்பிக்கின்றேன். சிரியா இருக்கிறது, ஈராக் இருக்கிறது, ஜோர்தான் இருக்கிறது, சவுதி அரேபியா இருக்கிறது, கட்டார் இருக்கிறது, ஐக்கிய அரபு அமீரகம் இருக்கிறது, ஓமான் இருக்கிறது, ஏமன் இருக்கிறது, ஈரான் இருக்கிறது. இவற்றிற்கு மையப்பகுதியில் தான் இந்த ஹோர்மூஸ் அணை இருக்கிறது. ஈரானுக்கு எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடிய இந்த நாடுகள், அதாவது ஈரானுக்கு உலக வரைபடத்திலே ஈரானுக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சிரியா, ஈராக், ஜோர்தான், சவுதி அரேபியா, கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், ஏமன், இந்த மாதிரியான நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற எண்ணெய் பரல்கள், கச்சா எண்ணெய் கப்பல்களுக்கு ஊடாக இந்த ஹோர்மூஸ் ஸ்ட்ரைட்டை தாண்டி, ஹோர்மூஸ் நீரிணையை தாண்டித்தான் உலகம் முழுவதும் விநியோகிக்கப்பட வேண்டும். ஆகவே ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டால் அது உலகம் முழுவதிலும் பொருளாதார அதிர்வை ஏற்படுத்தும். இலங்கைக்கு வருகின்ற இந்த கச்சா எண்ணெயும் அந்த ஹோர்மூஸ் அணையினூடாகத்தான், நீரிணையினூடாகத்தான் வருகின்றது. இலங்கையில் இந்த ஹோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்றது 2 காரணிகளுக்கூடாக தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்று, அதுக்கான சப்ளை குறைவாக இருக்குமாக இருந்தால், அங்கிருந்து வருகின்ற அந்த ஹோர்மூஸ் நீரிணையினூடாக வருகின்ற அந்த கச்சா எண்ணெயை பெறுவதற்கு கச்சா எண்ணெயினுடைய விலை உலக சந்தையிலே அதிகரிக்குமாக இருந்தால் இங்கே ஃபாரின் ரிசர்வ், அதாவது அந்நிய செலாவணியினுடைய தேவை அதிகரிக்கும். ஆகவே அந்த அந்நிய செலாவணியின் மீது ஒரு அழுத்தம் ஏற்படும். ஆகவே டொலர் தேவை இலங்கைக்கு ஏற்படும். அந்த டொலர் பற்றாக்குறையாக இருக்குமாக இருந்தால் இலங்கையால் அந்த கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்ய முடியாது என்பது இங்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆகவே உலகம் முழுவதிலும் டொலரில்தான் இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி இடம்பெறுகிறது. அது அமெரிக்காவால் விதிக்கப்பட்ட எழுதப்படாத ஒரு விதி. அதை பெரும்பாலான நாடுகள் ஏற்றுக்கொண்டு செயற்படுகின்றன. ஆகவே டொலர் கட்டாயம் தேவை. அப்படி டொலர் ப்ரெஷர் இருக்குமாக இருந்தால் ஒன்று இங்கே விலை கூடும். இலங்கையில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தி இங்கே எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றினுடைய விலை அதிகரிக்கும். அப்படி இல்லாட்டிக்கு அவற்றினுடைய சப்ளை, விநியோகம் கட்டுப்படுத்தப்படும். இப்போ இன்றைக்கு வரைக்கும் இதில் பிரச்சனை இல்லை. எதிர்வருகின்ற கிட்டத்தட்ட 20 தொடக்கம் 30 நாட்களுக்கான கையிருப்பு, டீசல் பெட்ரோல் கையிருப்பு இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. ஆகவே இன்று வரை இதில் பிரச்சனை இல்லை. ஆனால் செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் மக்கள் வரிசையில் நிற்கின்றார்கள், அது வேறு பிரச்சனை. ஆனால் இப்பொழுது நான் கூறியவை, அதாவது ஃபாரின் ரிசர்வ் மீதான ப்ரெஷர், அந்நிய செலாவணி கையிருப்பின் மீதான அழுத்தம், விலை அதிகரிப்பு அல்லது விநியோக கட்டுப்பாடு எதிர்வருகின்ற நாட்களில் எவ்வாறு இடம்பெறலாம் என்பதனைத்தான் நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். ஆகவே சரியான நேரத்தில் அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி இலங்கைக்கு கிடைக்காவிட்டால், இடம்பெறாமல் விட்டால் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும். சரியான நேரத்தில் இங்கு கச்சா எண்ணெய் கிடைக்காமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. இந்த போர் பதற்றத்தில் இருக்கிறதால இயல்பாகவே கப்பல்
கப்பலினுடைய பாதையில் மாற்றங்கள் ஏற்படும், கப்பலுக்கான செலவில் மாற்றம் ஏற்படும். குறிப்பாக முதலாவது விஷயம் கப்பலினுடைய இன்சூரன்ஸ். எப்படி காருக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் இன்சூரன்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி கப்பலுக்கும் அந்த கப்பல் கம்பெனி இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கும். ஆகவே அந்த இன்சூரன்ஸின் ப்ரீமியம் அதிகரிக்கும். இப்படியான போர் பதற்றங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே அந்த இன்சூரன்ஸுக்கான பேமெண்ட் அதிகரிக்கும். ஆகவே அதையும் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பில் சேர்த்து கொள்வார்கள். அதே போல் ஷிப்பிங் காஸ்ட் அதுவும் கூடும், அதையும் கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிப்பில் சேர்த்து கொள்வார்கள். இதே நேரம் வேறு பாதைகளை கப்பல் தேடும், அந்த கப்பல் பாதைகள் நீண்ட தூரமானதாக இருக்கலாம். ஆகவே அதுக்கும் எக்ஸ்ட்ராவாக கொஸ்ட் பண்ணும், அந்த கொஸ்ட்டையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணி கொள்ளுவினோம். ஆகவே இதன் காரணத்தினால் கச்சா எண்ணெயினுடைய விலை இயல்பாகவே அதிகரிக்கும். அந்த அதிகரிப்பு இலங்கையிலும் பெட்ரோல் டீசல் விலைகளில் அதிகரிப்பை ஏற்படுத்தும். இதை தாண்டி மக்களினுடைய மனநிலை, இலங்கையை பொறுத்த வரைக்கும் மக்கள் 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டவர்கள், வெயிலிற்குள் வரிசைகளில் நின்று பெட்ரோல் டீசலை பெற்றுக்கொண்டவர்கள். ஆகவே அந்த அனுபவம் இருக்கிறது. அதற்கு முன்பதாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் போர்க்காலங்களிலே இந்த பொருளாதார நெருக்கடிக்குள் இது போன்ற எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டை எதிர்கொண்டவர்கள். ஆகவே அந்த அனுபவங்கள் அவர்களில் ஒரு ட்ரௌமா, அதாவது ஒரு மன வடுவாக இருக்கிறது, ஒரு சமூக வடுவாக இருக்கிறது. ஆகவே அது தந்த பாடங்களினால் அவர்கள் செயற்கை தட்டுப்பாட்டிற்கு காரணமானவர்களாக இருந்து விடுகிறார்கள். அதாவது பயத்தின் காரணத்தினால் அவர்கள் ஏற்கனவே முன்கூட்டியே இந்த எரிபொருட்களை நிரப்பி வைக்கின்றார்கள். இதன் காரணத்தினால்தான் தற்பொழுது வரிசைகள் இந்த பெட்ரோல் ஷெட்ஸ், அதாவது எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு இந்த மக்களினுடைய மனநிலை காரணமாக அமைகின்றது. இலங்கைக்கு எப்போ இந்த பிரச்சனையால் நேரடி தாக்கம் வரும் என்று சொல்லி கேட்டிங்கன்னா, குறுகிய கால மோதலாக இது இருக்குமாக இருந்தால், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானோடு செய்கிற இந்த போர் ஒரு குறுகிய கால மோதலாக இருக்குமாக இருந்தால் விலை உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குது. விலை உயரும், ஆனால் சப்ளையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பெட்ரோல் இயல்பாக இலங்கைக்கு கிடைத்து கொண்டிருக்கும். ஆனால் விலை உயரும் என்பதற்காக இங்கு எரிபொருள் பதுக்கப்படலாம், அது வேறு விடயம். ஆனால் குறுகிய கால மோதலில் விலை உயர்கின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீண்ட கால போராக இது மாறுமாக இருந்தால், ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு இந்த போர் நீடிக்குமாக இருந்தால், இஸ்ரேல் பலஸ்தீன் போர் மாதிரி மாறுமாக இருந்தால் இது இன்னும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது வளங்களில் பாதிப்பு ஏற்படும், சப்ளை ஸ்ட்ரக் ஆகும், வளங்கள் பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் இங்கே பெரிய பிரச்சனை, தட்டுப்பாடு வரும். இலங்கைக்கு இப்போ பெட்ரோல் கியூவில் நிற்கிறோம், ஆனால் பவுசர்கள் பந்தோன் இருக்குது. கொஞ்ச நேரம் நிற்போம், கொஞ்ச நேரத்தால் லைன் மூவ் ஆகும், அடிச்சுட்டு வீட்டை போகக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ நிலைமை. ஆனால் இது நீண்டகால போராக மாறுமாக இருந்தால் அப்படி எப்போ வவுசர் வரும் என்று தெரியாத ஒரு நிலைமை ஏற்படும். திருப்பவும் 2022ஆம் ஆண்டுக்கு நாங்கள் போகிற மாதிரி இருக்கும். எப்போ வருதோ அது வரைக்கும் நாங்கள் பைக்கை பெட்ரோல் ஷெட்டில் லைனில் விட்டுட்டு காவல் காக்க வேண்டிய அந்த நிலைமைகளுக்கு நாங்கள் திருப்பவும் செல்லலாம், இது நீண்டகால போராக மாறுமாக இருந்தால். அதே நேரம் ஹோர்மூஸ் மூடப்பட்டால், முழுமையாக மூடப்பட்டால், இப்போ அச்சுறுத்தல் இருந்தாலுமே கூட அதற்குள்ளால் 1-2 கப்பல் அடி வாங்கி கொண்டு வருது. முழுமையாக மூடப்பட்டால், அது போகிற கப்பல்கள் முழுவதையும் ஈரான் தாக்குமாக இருந்தால் இது தீவிரமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை இது கொண்டிருக்கும். ஆகவே அது நிரந்தரமாகவே இலங்கையில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இலங்கைக்கான கச்சாய் எண்ணெயினுடைய விநியோகங்கள் அது சம்பந்தமாக பார்ப்போமா இருந்தால், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தான் இந்த விநியோகத்தை செய்யுது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தான் இறக்குமதியும் செய்யுது. கச்சா எண்ணெயை பார்த்திங்கன்னா அப்படியே பியோர் கச்சா எண்ணெய், தூய்மையான கச்சா எண்ணெயாகவும், அதே நேரம் சுத்திகரிக்கப்பட்ட கச்சா எண்ணெயாகவும் இது இறக்குமதி செய்யுது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இறக்குமதி செய்து, உங்களுக்கு தெரியும் சப்புகஸ்கந்த என்கின்ற அந்த இடத்துல ஒரு பெரிய சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இருக்குது. இது சம்மந்தமாக கடந்த காலங்களில் பல செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் அந்த கச்சா எண்ணெயை சுத்திகரித்து தான் இங்கே பெட்ரோல் டீசலாக சகல மாவட்டங்களுக்கும், இலங்கையில் இருக்கின்ற சகல மாவட்டங்களுக்கும் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது சிபிசி, சிலோன் பெட்ரோலியம் கோர்ப்பரேஷன். அது விநியோகம் செய்து கொண்டிருக்குது. அதே மாதிரி இன்னும் ஒரு அமைப்பு இருக்குது, உங்களுக்கு தெரியும், இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், லங்கா ஐஓசின்னு சொல்கிறது, ஸ்ரீலங்காவில் இருக்கிற அதன் அமைப்பு. அது தயாரிக்கப்பட்ட பெட்ரோல் டீசலை தான் இறக்குமதி செய்யுது.
ஆகவே அவர்களும் வந்து இங்கே வந்து ஐஓசி பெட்ரோல் சிலிண்டருக்கும் அதற்கூடாக வந்து அந்த விநியோகங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இலங்கை வந்து இறக்குமதி செய்கிறது, அதாவது இந்த ஈராக், ஓமான், யுஏஇ, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகள்கிட்ட இருந்து இறக்குமதி செய்கிற விஷயம் வந்து காலகட்டத்தை பொறுத்து மாறும். சில நேரம் ரஷ்யாவிட்ட இருந்து இறக்குமதி செய்த காலப்பகுதிகளும் இருக்கிறது. அதே போன்று ஈரான்கிட்ட இருந்து கூட இலங்கை வந்து இறக்குமதி செய்திருக்கிறது. அது சில வருடங்கள், ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக அப்படியான நிலைமைகள் இருந்திருக்கின்றன. ஆனால் தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கான்ற தடை இருக்குது. அமெரிக்கா வந்து சில காலங்களுக்கு முன்பதாக இந்த போர் ஆரம்பத்தில் மூண்டு கொண்டிருந்த பொழுது இந்த தடைகளை விதித்திருந்தது. ஈரான்கிட்ட இருந்து எந்த நாடுகளும் வந்து எண்ணெயை வந்து வாங்கக்கூடாது என்று சொல்லி அது தடை விதித்திருந்தது. ஆகவே அந்த தடை இருக்கிறதன் காரணத்தினால் வந்து இலங்கை வந்து ஈரான்கிட்ட இருந்து இப்போ பெட்ரோலை வந்து, அதாவது டீசலை, கச்சா எண்ணெயை வந்து இறக்குமதி செய்வது கிடையாது. இலங்கைக்கான விநியோக பாதையை வந்து நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் இந்த ஹோர்முஸ் அணைக்குள்ளால் எப்படி விநியோகம் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகள், அதாவது நான் மேலே குறிப்பிட்ட இந்த நாடுகளில் இருந்து வார எண்ணெய் வந்து ஹோர்முஸ் நீரிணைக்கூடாக வந்து இந்திய பெருங்கடல், அதாவது அரபிக்கடலை அடைஞ்சு அதுக்கு பிறகு வந்து கொழும்புக்கு வருது. இதுதான் விநியோக பாதை. இலங்கைக்கு கச்சா எண்ணெய் வார விநியோக பாதையாக இருக்குது. கொழும்புக்கு வந்து அங்கேருந்து சப்கோஸ்கந்தாவுக்கு போய்த்தான் ஏனைய மாவட்டங்களுக்கு வந்து பெட்ரோல் டீசலாக அது விநியோகிக்கப்படுகிறது. இதுக்கான பணம் செலுத்துகிற முறை வந்து உங்களுக்கு தெரியும், இது $டாலரில் தான் கட்டாயம் வந்து பணம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. 2022ஆம் ஆண்டு நீங்கள் வந்து இந்த அந்நிய செலாவணி பற்றாக்குறை என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகவே இந்த $டாலர் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நாங்கள் இறக்குமதி செய்யலாம். இலங்கையினுடைய இயக்கமே இந்த கச்சா எண்ணெயில் தான் தங்கி இருக்கும். ஆகவே அதை இறக்குமதி செய்கிறதுக்கு $டாலர் தேவை. இந்த $டாலரில் வந்து ப்ரெஷர் இருக்குமாக இருந்தால், அதாவது ஃபாரின் ரிசர்வ், அந்நிய செலாவணியில் வந்து அழுத்தம் ஏற்படுமாக இருந்தால், ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்து வாகன இறக்குமதியை ஆரம்பிச்சிருக்குது. அது இப்போ வந்து பீக்கில் இருக்குது. அதாவது பல வாகனங்கள் வந்து தினம்தோறும் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்நிய செலாவணி அதுக்கும் தேவை. அதை பயன்படுத்தி தான் இறக்குமதி செய்யுது. அப்போ அந்நிய செலாவணியை எப்படி மெயின்டைன் பண்ணுறது இலங்கை அரசாங்கம் பண்ணுறதுல தான் எதிர்காலத்தில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கின்ற அதனுடைய ஆற்றல் வந்து தங்கி இருக்கும். பார்க்கலாம் அதை எப்படி அமைய போகுதுன்னு சொல்லி. அப்படி ஃபாரின் ரிசர்வ் வந்து பாதிக்கப்படுமாக இருந்தால் லெட்டர் ஆஃப் கிரெடிட், எல்சி என்று சொல்கிறது, கடன் பத்திரங்கள் என்று சொல்வார்கள், அதை கொடுத்தா தான் இறக்குமதி செய்கிறார்கள் வந்து இறக்குமதி செய்கிற ஏஜென்ட்ஸ் வந்து அதை இறக்குமதி செய்யணும். அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை வந்து சென்ட்ரல் பேங்க் கொடுக்குறதுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும். ரிசர்வ் இல்லாட்டிக்கு, $டாலர் ரிசர்வ் இல்லாட்டிக்கு அப்படி பிரச்சனை வந்துன்னு சொல்லி சொன்னால் இறக்குமதி வந்து தடைப்படும். ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து மாவட்டங்களுக்கு விநியோகம் வந்து தடைப்படும். 2022 இதுதான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது, இங்கே வந்து பெட்ரோல் வராமல் இருந்ததுக்கு. ஆகவே இலங்கைக்கு எப்போ வந்து இந்த ஹோர்முஸ் வந்து ஒரு அபாயமாக மாறும்னு சொல்லி சொன்னால், உலக எண்ணெயில் விலை அதிகரிக்கல, இங்கே வந்து விலை அதிகரிக்கிறதுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி டொலர் கையிருப்பை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணப்படாமல் விட்டால், டொலர் கையிருப்பு எங்கள்கிட்ட இல்லாமல் போகுமா இருந்தால் அப்பேக்கில் வந்து ஒரு பெரிய ஒரு அபாயம் வந்து ஏற்படும். ஹோர்முஸ் முற்றுமுழுதாக மூடப்பட்டால், ஈரான் பயங்கரமாக அதுக்கால போகிற கப்பல்களை அடிக்குமாக இருந்தால், முற்றுமுழுதாக மூடப்பட்டால் அதுவும் ஒரு பெரிய ஒரு இங்கே ஒரு விநியோகத்தில் வந்து முழுமையான முடக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி ஷிப்பிங் இன்சூரன்ஸ் கோஸ்ட் அது உயரமாக இருந்தால் இங்கே வந்து எரிபொருளினுடைய விலைகள் வந்து அதிகரிக்கும். இதுதான் வந்து இப்போ இருக்கிற ஓவரால் சமரியாக இருக்குது. அதாவது இந்த பிரச்சனை வந்து எப்படி இலங்கையில் வந்து விலையை அதிகரிக்கும் அல்லது சப்ளையை வந்து கட்டுப்படுத்தும் என்றதுக்கு இதுதான் வந்து அடிப்படை காரணங்களாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் 100% எண்ணெய் என்றது இலங்கையில் வந்து இம்போர்ட் தான், இறக்குமதி செய்து தான் இலங்கை வந்து எண்ணெயை வந்து விநியோகிக்குது. சிபிசியும் லங்கா ஐஓசியும் வந்து இதை வந்து இறக்குமதி செய்து கொடுத்து கொண்டிருக்குது. இவைதான் முக்கிய விநியோகஸ்தர்களாக இருக்கிறார்கள். மிடில் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கிய மூலாதாரம், இலங்கையினுடைய மிக முக்கிய மூலாதாரம் மிடில் ஈஸ்ட் தான். ஆகவே டொலர் ரிசர்வ் என்பது தான் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு பேஸ் லைன், ஒரு அடிப்படையான ஒரு விடயமாக இருக்கிறது. அதை எப்படி இங்கே மெயின்டைன் செய்ய போயினோம் இலங்கை அரசாங்கம் என்றதில் தான் எங்களுடைய எதிர்கால இப்போ வருகின்ற நாட்கள், அதாவது ஒரு 30 நாளுக்கு பிறகு எப்படி இலங்கை இயங்க போகுது என்றது வந்து இந்த விடயங்களில் தான் தங்கியிருக்குது. இந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை உங்களுடைய நண்பர்களோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். என்னுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே.